நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஏன் பணம் பறிமுதல் செய்தார்களா என போன்ற பல விஷயங்களை இந்த காணொலியை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தன்னை குறிவைத்து நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை என ஏவாவேலு நேற்று குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியதற்காகவே இந்த ரைடு நடத்தப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் நாம் நிரபராதி என்பதை நிரூபிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான ஏவாவேலு தொடர்பான 20 இடங்களில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினார்கள். அதில் நள்ளிரவு வரை இந்த சோதனை நடந்தது. இதில் 40 லட்சம் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதை நிரூபிக்கும் விதமாக நேற்று இரவு செய்தியாளர் சந்தித்த ஏவாவேலு, சட்டசபையில் முதல்வர் விஜய் ஆதாரமில்லாமல் குற்றம் சாட்டுவதை எதிர்த்து கேள்வி கேட்டேன். ஆனால் சட்டமன்றத்தில் நான் கேட்ட கேள்வியின் அடிப்படையில்தான் கரூரில் எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டை மையப்படுத்தி என் வீட்டிற்கு ரைடு வந்திருக்கிறார்கள் எனவும், எனது சொந்த கிராமத்தில் இல்லம் உள்ளது, ஆனால் அவர் திருவண்ணாமலை கல்லூரிக்கு சென்று சோதனை செய்துள்ளனர், இப்போது ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் என்றும், இப்படியெல்லாம் செய்தால் நாங்கள் பயந்து விடுவோமா என்றும், நாங்கள் மிசாவை பார்த்த இயக்கம், நீங்கள் வழக்கு தொடரலாம், ரைடு நடத்தலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்றும் காட்டமாக தெரிவித்தார். கடைசியாக நமக்கு இருக்கும் நம்பிக்கை நீதிமன்றம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் நான் நிரபராதி என நிரூபித்துவிட்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பரிசுத்தமானவன், ஒரு பொய்யை பலமுறை சொல்வதையே இது உண்மையாகிவிட முடியாது எனவும், நீதிமன்றத்திற்கு செல்வேன், நிரபராதி என்று காட்டுவேன் என்றும் நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் தலைவர் ஸ்டாலின் மிசாவில் ஓராண்டு காலம் இருந்தார் என்றும் அரைக்கூவல் கூவியிருந்தார். அற்புதமான அரசை நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீதிமன்றத்தில் சந்திப்பேன். 40 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்திருப்பதாக கூறுவது பொய்யான தகவல். என்னுடைய வீட்டிலேயோ என்னுடைய கிராமத்தில் உள்ள வீட்டிலேயோ ஒரு பைசா பணமும் எடுக்கவில்லை. என்னுடைய அலுவலகத்தில் இருந்து கம்ப்யூட்டர்களை பறிமுதல் செய்து சென்று இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர்கள் எனது சுற்றுப்பயண பட்டியல், அறிக்கை ஆகியவை தவிர வேறு எதுவும் இல்லை. கரூரில் சாலை போடப்பட்டது, அதற்கு பில் போடப்பட்டது, அங்கு தவறு நடந்துள்ளது என்று அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செய்தார் என்றுதான் முதல் தகவல் அறிக்கையில் போடப்பட்டுள்ளது. அங்கே வந்த டெண்டர் நடத்த வேண்டும் என்றால் தோட்ட பொறியாளர் தான் நடத்துவார். அதற்குரிய ஆவணங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கும் தவிர அமைச்சர் இல்லத்திலேயோ அலுவலகத்திலேயோ இருக்காது. டெண்டர் விடும் அதிகாரிகளின் அலுவலகத்தில் தான் ஆவணம் இருக்கும். என்னுடைய இல்லத்தில் எந்த ஒரு ஆவணங்களும் இருக்க வாய்ப்பில்லை. அதிகாரத்தின் உச்சத்தில் என்னை டார்கெட் செய்கிறார்கள். கேள்வி கேட்ட எங்களுக்கு உரிமை உள்ளது. எதிர்க்கட்சி என்றால் கேள்வி கேட்கத்தான் இருக்கிறோம். கேள்வி கேட்டாதான் செய்வோம். ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு சொல்லுங்கள் என்று கேட்டதில் என்ன தவறுள்ளது? நான் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எவ்வளவு அனுபவம் இருக்கும்? நான் எவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்கிறேன். புதுசாக பதவிக்கு வந்து இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் எழுந்து கேள்வி கேட்டது. இப்படி ஒரு சோதனை, அதிகாரத்தின் உச்சம், இப்படி ஒரு சோதனை நடைபெற்றுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு பின் இருக்கும் தாவேக அரசின் கணக்கு என்னவென்றால், திமுக கோட்டையில் இருக்கும் எம்எல்ஏக்களை அசைத்து பார்க்க வேண்டும் என்று KN நேரு, ஏவாவேலு போன்றவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் அவர்கள் இமேஜை ஸ்பாயில் செய்து அந்த இடத்தை கோட்டை பிடிக்க வேண்டும் என்று தாவேகாவின் விஜய் கணக்காகவும் இருக்கின்றது என்று வெளிவட்டாரங்கள் கூறுகிறார்கள். இதற்கடுத்து KN நேரு, செந்தில் பாலாஜி போன்ற எம்எல்ஏக்களுக்கு ரைடு நடத்தப்படும் என்றும் வெளிவட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற காணொளிகளை காண வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.